அவங்க 3 கோரிக்கை வைப்பதாக தகவல் வந்திருக்கு. ஒன்று, நேற்று முன்தினம் கூட யாரிடத்திலும் கேட்காமல் விஜய பிரபாகரன் விருதுநகர் அல்லது சிவகாசியில் போட்டியிடுவார் என நாயுடு சமூகத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு அறிவிப்பு செய்கிறார். கடந்த முறை 5000 ஓட்டில் அவர் தோல்வி கண்டதுனால ராதிகா சரத்குமாரை எதிர்த்து, மணிக் தாக்கூரை எதிர்த்து கடைசியில் போட்டிட்டதுனால அந்த ஒரு தொகுதியும் அவருடைய அடையாளமாக வைத்திருக்கிறார். இரண்டாவது, சுதீஷுக்கு ஒரு எம்பி தொகுதி ராஜ்யசபா, பையனுக்கு ஒரு சட்டமன்றத்தில் உள்ள நுழைஞ்சிடணும். மூன்றாவது 10 சீட்டு, அப்புறம் அவங்களுக்கு செலவுக்கான பணம். இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா, செலவுக்கு பணம் கொடுப்பதில் பாஜகவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு காஃபி குடிக்கிற அளவில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே என்ன தடங்கள்? அவர் பீகார் ஃபார்முலாவை பின்பற்றக்கூடிய அமித்ஷா தமிழ்நாட்டில் இடைநிலை சாதிகளின் வாக்குகளை, தேவேந்திர குலர் வாக்குகளை, நாடார்களுடைய வாக்குகளை, முத்தரையர்களுடைய வாக்குகளை, முக்குலத்தோர் வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது சாத்தியம் தமிழ்நாட்டிற்கு ஆகாது என்பதையும் நம்ம ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம். அது அங்க இதுங்க. இப்ப நாயுடு சமூகத்தின் வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கிறனால இந்த அம்மா வச்சிருக்கிற 0.43% என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னா, நாயுடு சமூகம் ஏற்கனவே ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்னெல்லாம் பல கேள்விகளும் எழுகின்றது. இதுவரை முடிவு செய்யப்படாதல் இவர் எத்தனை கேட்கிறார் என்பதும் என்ன கேட்டார் என்பதும் தெரியவில்லை. ஆனால் திமுகவுக்கு இவரை இழுக்க வேண்டும் என்றால் அவர் ஏன் திமுகவை தொங்கிக் கொண்டிருக்கிறார்?